இது வந்து நார்மலா நம்ம வந்து எல்லாரும் விசிபிளா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கால பார்த்தீங்கன்னா, பச்சையா ஒரு சின்ன ஒரு பல்ஜ்டு பைப்லைன் மாரி உங்களுக்கு கால்ல எல்லாருக்கும் கையிலயும் பார்த்துருப்பீங்க, கால்லயும் பார்த்துருப்பீங்க. இதுதான் வெயின்ஸ். நம்ம நார்மலா எல்லாம் எரெக்ட்டா நடக்கக்கூடிய நபர்கள்ல, ஹியூமன் பீயிங்ஸ்லாம் நார்மலா எரெக்ட்டா நடக்கக்கூடிய நபர்கள். ஸோ அப்ரைட்டா நடக்கும்போது, இந்த கிராவிட்டி பூமி ஈர்ப்பு சக்தியோட பவர கம்மி பண்றதுக்கு இந்த வெயின்ஸ்குள்ளார வால்வ்ஸ் இருக்கும். இந்த வால்வ்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, கால்ல வந்து பூமி ஈர்ப்பு சக்தி வந்து இந்த ரத்தத்த கீழ இழுக்காது. வால்வ்ஸ் வந்து கரெக்ட்டா க்ளோஸ் பண்றதுனால, இந்த ரத்தம் நம்ம நடக்க, நடக்க, நடக்க என்ன ஆகும்னா, காலோட கீழ் பகுதியிலேருந்து இருதயத்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம இந்த கால்ல இருக்கக்கூடிய வெயின்ஸோட ரத்த ஓட்டம் என்னன்னா, எப்படி எப்படி போகும்னா, கீழேருந்து மேல் நோக்கி போகணும். அந்த கீழேருந்து மேல் நோக்கி போறதுக்கு நம்மளுடைய வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, எஃபெக்டிவா நம்ம வந்து அந்த மசில்ஸ் நல்லா வேலை செஞ்சா தான் கால்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் நம்ம ஃபுட் மசில் கன்ட்ராக்ட் பண்ணும்போது, அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் காஃப் மசில் போகும். நடக்கும்போது காஃப் மசில் திருப்பி கன்ட்ராக்ட் பண்ணும்போது, அந்த ரத்த ஓட்டம் புஷ் ஆகி திருப்பி தைஸ் போகும். தைஸ் இருக்கக்கூடிய மசில் கன்ட்ராக்ட் ஆகி மேல போகும்போது அப்டமன் போகும். ஒன்ஸ் அப்டமன் போனவுனே, அங்க வந்து மசில்ஸ் கிடையாது. ஸோ நார்மலா எப்படின்னா, நம்ம சக்ஷன் நம்மளோட பிரீத்திங் நம்ம டயஃப்ரம் வழியா பிரீத் பண்றோம். அந்த வயிறோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாரி, அந்த ரத்த ஓட்டம் வயிறுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம், ஒரு சக்ஷன் எஃபெக்ட் ரத்தம் உள்நோக்கி இழுக்கப்பட்டு இதயத்த கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இது மாரி பலவிதமான மூவ்மெண்ட்ஸ்ல தான் கால்ல இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய ரத்த ஓட்டம் ஓடுது எல்லாருக்கும் இயற்கையா.